அந்த பட்டு சேலையை கூட மாற்றாமல் இன்னும் அதே கோலத்தில் முற்றிலும் நனைந்தபடி அமர்ந்திருந்தவள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். தமிழ், இந்த ட்ரெஸ் மாத்திக்கோ, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற என மாற்று உடை கொடுத்தாள் அவள் உயிர் தோழி ரம்யா. தமிழ் கலங்கிய விழிகளுடன் தோழியை நிமிர்ந்து பார்த்தாள். என்னடி, நீயாவது என்ன நம்பு ரம்யா, நான் அப்படிப்பட்ட பொண்ணல்லடி என்றாள் உதடு துடிக்க. ரம்யா வருத்தமான முகத்துடன் அவளை வாரி அணைத்து கொண்டாள். நான் உன்னை நம்புற தமிழ், என் தமிழ் நல்ல பொண்ணு, அவ ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டா என்று கலங்கிய விழிகளுடன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டாள். அப்புறம் ஏண்டி எல்லாரும் நான் தப்பானவன் சொல்றாங்க? என் அம்மா அப்பா கூட என்ன நம்பலையேடி. அழுத விழிகளுடன் கேட்டவளுக்கு அவள் என்னவென்று பதில் சொல்வாள்? ரம்யா கலக்கமாக கையை பிசைந்தாள். நான் ஒன்னும் பண்ணிக்க மாட்டேன், நீ போய் தூங்கு என்றவள் அந்த போர்வை இழுத்து போர்த்தி கண் மூடினாள். அவள் மூடிய கண்கள் வழி சற்று முன் நடந்த சம்பவம்தான் நிழல் போல ஓடியது. மா, என்ன நம்புங்க. கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுதவளை அவர்கள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. சுற்றி நின்றவர்கள் இதை ஏதோ ஒரு படக்காட்சி போல ரசித்து பார்த்தார்கள். அவர்கள் வீட்டிலும் பிள்ளைகள் இருப்பதை மறந்து அழுதழுது உடல் சோர்ந்து விட்டது. சில மணி நேர கண்ணீருக்கு பிறகு அவர்கள் வீட்டு கதவு திறக்கப்பட்டது. இவள் ஆசையாக எழுந்து நின்றாள். தன்னை புரிந்து கொண்டார்களோ என்று ஆர்வமாக எதிர்நோக்கினாள். ஆனால் உள்ளிருந்து அவள் பெற்றோர் வரவில்லை. அதற்கு பதில் ஒரு பெட்டி வந்து விழுந்தது. தமிழ் விழி குழப்பமாய் விரிந்தது. அவள் தந்தை வெளியே வந்தார். கூடுதலாய் வாயை பொத்தி அழுதுபடி அவள் அன்னையும் வெளியே வந்தார். இவள் கண்களால் இறைச்சினாள். தன்னை நம்பிவிட மாட்டார்களா என்று துடித்தாள். பா, இவள் உதடு துடிக்க அழைத்தாள். அவர் பேசாதே என்பதை போல் கையை காட்டி தடுத்தார். போயிரு, அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு மொத்தமா போயிரு. இவள் மௌனமாக அழுதாள். ஒரு கட்டு பண நோட்டை அவள் முகத்தில் விட்டெறிந்தார். அது அவள் முகத்தில் பட்டு காலில் விழுந்து நனைந்தது. பெத்த பாவத்துக்கு இதை வச்சுக்கோ, இனிமே எங்க மூச்சில கூட முழிக்காத. இன்னும் 2 புள்ள வச்சிருக்கேன், அவங்களுக்கும் நான் நல்ல விதமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீ இந்த வீட்ல இருந்தா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. என் பொண்ணுன்னு அவங்கள சொல்ல மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கூடவோ போய் படுத்துட்டு வந்தவ தங்கச்சின்னு தான் சொல்வாங்க. மற்றவர் வாய்வழி கேட்கும்போது கூட அது அவளுக்கு பெரிய வழியை கொடுக்கவில்லை. ஆனால் பெற்ற தகப்பன் வாயால் கேட்கும் பொழுது அந்த நொடியே அவள் வாழ்வு முடிந்து போகாதா என்றுதான் தோன்றியது. இதைவிடவா இனி ஒரு கஷ்டத்தை தன் வாழ்வில் பார்த்துவிட போகிறோம் என்ற எண்ணம்தான் மேலோங்கி நின்றது. பக்கத்தில் இருந்த தண்ணீர் குடத்தை தூக்கினார். அதை மொத்தமாய் அவர் தலையில் ஊற்றிக்கொண்டார். உன்னை மொத்தமா தலைமொழிகிட்ட. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. இனி உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றார் வெறுப்பின் உச்சத்தில். தமிழ் இதழ் விரக்தியாக விரிந்தது. அவள் தந்தையை பற்றி அவளுக்கு தெரியும். உலகமே அழிந்தாலும் இனி அவர் மனதில் அவளை பற்றிய தவறான எண்ணத்தை யாராலும் மாற்ற முடியாது. தமிழ் அவள் அணிந்திருந்த தங்க ஆபரணங்களை கழட்டி அந்த வீட்டு வாசலில் வைத்தவள் அந்த பெட்டியை கையில் எடுத்தாள். அவள் தந்தை தூக்கி அடித்த பணத்தை கூட அவள் எடுக்கவில்லை. கடைசியாக தன் குடும்பத்தையும் அவள் தங்கைகளையும் கண்களில் நிரப்பிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகி நடந்தாள். நடந்ததையெல்லாம் எண்ணி பார்த்தவள் எப்படி உறங்கினாள் என்றே தெரியவில்லை. சோர்வும் வேதனையும் அவளை நித்திரையை நோக்கி தள்ளி இருந்தது. அந்த அதிகாலை நேரம் பறவைகளின் சத்தம் கேட்டு உறக்கம் கிளைந்த ரம்யா களைந்து கிடந்த முடியை அள்ளிக்கொண்டே போட்டபடி சுட சுட தேநீர் போட்டுக்கொண்டு தோழி இருக்கும் அறையை தட்டினாள். ஆனால் அங்கே தமிழ் கதவை திறக்கவில்லை. ரம்யாவுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. அவசரமாய் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனவளை வெற்று அறைதான் வரவேற்றது. ஆம், அறையில் தமிழ் இல்லை. ரம்யா முகம் பயத்தில் வேர்த்தது. தமிழ் தவறான முடிவெடுத்து விட்டாளோ என்ற பயத்தில் அவளை தேடத் தொடங்கினாள். அந்த வீடெங்கும் தேடி கடைசியாக மாடிக்கு சென்றவளின் விழி அங்கே அவள் கண்ட காட்சியில் அதிர்ச்சியாய் விரிந்தது. அத்தியாயம் 4. அந்த மாடி தேண்டில் ஏறி நின்றவளைக் கண்டு ரம்யா விழிகள் 2 அதிர்ச்சியுடன் விரிந்தது. ஐயோ தமிழ், என்னடி பண்ற என்று பதறிக்கொண்டு ஓடினாள் அவள் அருகே. ரம்யா சத்தம் கேட்டு திரும்பினாள் தமிழ். நான் தான் சொன்னனே, தப்பான முடிவெடுக்காதுன்னு. ப்ளீஸ் கீழ் இறங்குடி, இறங்கு தமிழ் என்று இறைஞ்சினாள். தமிழ் சிறு கசந்த புன்னகையுடன்
பக்கத்தில் இருந்த தண்ணீர் டேங்கை எட்டி பார்த்தவள் அதற்குள் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு சிட்டுக்குருவியை காப்பாற்றி வெளியெடுத்தாள். ரம்யா வாயை மூடிவிட்டு அவள் செய்த செயலை புரியாமல் பார்த்தாள். என்னடி பண்ற? தமிழ் அந்த குருவியை தன் துப்பட்டா கொண்டு துடைத்தபடி கீழிறங்கினாள். காத்து வாங்கலான்னு மாடிக்கு வந்த, அப்பதான் தண்ணி டேங்குள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு குருவி உள்ள விழுந்து வெளியே வர முடியாம போராடிட்டு இருந்துச்சு. ஷப்பா, பயந்தே போயிட்ட. இவ்ளோ பெரிய பில்டிங்ல ஏறி நிக்கிறியே, கீழே விழுந்தா என்னடி பண்ணுவ? அவள் விரக்தி புன்னகையுடன் அந்த குருவியை துடைத்து பறக்க விட்டாள். என்ன நினைச்சு அழக்கூட யாரும் இல்லாத போது இருந்து என்ன பண்ண போற? ரம்யா வருத்தமாக அவள் கையை பிடித்தாள். கவலைப்படாதடி, நான் உன் கூட இருக்கேன். அது மட்டும்தான் இப்ப எனக்கு இருக்க ஒரே நிம்மதி. முதல்ல இந்த டீயை குடி தமிழ். இருவரும் அந்த அதிகாலை பொழுதை ரசிக்கும் நிலையில் கூட இல்லை. என்ன பண்ணலான்னு இருக்க? வேலைக்கு போலான்னு இருக்கேன்டி. வேலைக்கா? உனக்கு பிஜி இன்னும் 1 இயர் இருக்கே. காலேஜ் இருக்கும்போது எப்படி வேலைக்கு போவ? அதான் யூஜி முடிச்ச சர்டிஃபிகேட் இருக்கே, எம்ஏ கரஸ்ல போட்டுக்கிறேன்டி. சரி, என்ன மாதிரி வேலைக்கு போலான் இருக்க? எனக்கு டீச்சிங் பிடிக்கும், ஆனா அதுல இப்போ ஒர்க் கிடைக்காது. கம்பெனி தாண்டி ட்ரை பண்ணணும். சரிடி, நான் ஒர்க் பண்ற கம்பெனில கேட்டு பார்க்கறேன். நீயும் அப்ளை பண்ணி வை. தமிழ் கையில் 10 பைசா கூட இல்லை. அடுத்த வேலை உணவுக்கு கூட ரம்யா இல்லையெனில் அவள் என்ன செய்வாள் என்று தெரியவில்லை. தலை வெடிப்பது போல் இருந்தது அவளுக்கு. இதில் கூடுதலாக ஒரு ஆள் வீட்டில் தங்க வேண்டும் எனில் வாடகையும் அட்வான்ஸும் கொடுக்க வேண்டும் என ஓனர் முன்கூட்டியே சொல்லிவிட்டு சென்றார். தன் பெட்டியிலிருந்த ஒரு காட்டன் சுடிதாரை எடுத்து மாட்டிக்கொண்டவள் அவள் BA சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். வெளியே போகும் முன் அவள் போனில் இருந்த அவள் பெற்றோர் புகைப்படத்தை வணங்கி கொண்டாள். நீ பிள்ளையே இல்லைன்னு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறாங்க அவங்க. ஆனா நீ அவங்களத்தான் சாமியா நினைச்சு கும்பிட்டு இருக்க. உன்னை போய் இவ்வளோ கேவலமா நடத்துறாங்களே என மனம் பொறுக்கவில்லை அவளுக்கு. தமிழ் வெளியே வரும்போது அவளுக்காக ஸ்கூட்டியில் காத்து கொண்டிருந்தாள் ரம்யா. ரம்யா வேலைக்கு செல்முன் அவளை பஸ் ஸ்டாண்ட் முன்னே இறக்கி விட்டாள். தமிழ், நீ போயிருவியா இல்ல நான் லீவ் போடவா? நான் போயிருவேன் ரம்யா. சரி என்று வண்டி எடுத்தவள் என்ன நினைத்தாலோ அவள் பர்ஸில் இருந்து 200 ரூபாய் நோட்டை எடுத்து அவளிடம் நீட்டினாள். தமிழ் அதை வாங்க மறுத்தாள். வச்சுக்கோ தமிழ், தேவைப்படும், எதுனாலும் கால் பண்ணு என்று கிளம்பி விட்டாள் அவள். சில நிமிட காத்திருப்புக்கு பிறகு ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்று வந்தது. அது ஃப்ரீ பஸ் என்பதால் தமிழ் அதில் செல்ல முடிவெடுத்தாள். ஆனால் கூட்டம் படி வரை தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் இருக்கும் நிலைமைக்கு பணம் கட்டி செல்ல முடியாதே, அதனால் தொங்கிக் கொண்டே சென்றாலும் பரவாயில்லை என்று அந்த பஸ்ஸில் எப்படியோ ஏறிவிட்டாள். மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம். இதுதான் சான்ஸ் என்று பல பொறுக்கி ஆண்கள் பெண்களை கண்ட இடத்தில் தொட்டு செல்மிஷம் செய்தார்கள். அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி நிலுங்க என்றாலும், அப்படின்னா உன் அப்பனை புதுசா ஒரு பஸ் வாங்கி விட சொல்லி அதுலவா சொகுசா என்று நக்கல் செய்து கூடுதலாய் கண்ட இடத்தில் உரசி சென்றார்கள் அந்த கபோதி நாய்கள். தமிழ் மிடில் கிளாஸ் குடும்பம் என்றாலும் அவள் ஆரம்பத்திலிருந்தே ஸ்கூல் வேனில் சென்று பழகிவிட்டாள். அவள் தந்தை சொத்து சுகம் சேர்க்கவில்லை, அதற்கு பதில் 3 மகளையும் நல்ல முறையில் படிக்க வைத்தார். காலேஜ் வேன் மற்றும் அவள் தந்தையின் பழைய ஸ்கூட்டியை தவிர அவள் எதிலும் சென்றதில்லை. அவள் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்ததற்காக போன வருடம்தான் EMI போட்டு அவளுக்கு புதிதாய் ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தார். அதனால் இந்த பஸ் டிராவல் அவளுக்கு புதிது. அதுவும் இப்படி கண்ட ஆண்கள் உரசி செல்வதை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இனி பழகி கொண்டுதான் ஆக வேண்டும். அவள் தலையெழுத்து அப்படி. கிட்டத்தட்ட அன்று மட்டும் அவள் ஒரு 5 கம்பெனி ஏறி இறங்கி விட்டாள். எந்த கம்பெனி போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டார்கள். அவள் ஃப்ரெஷர் என்று சொன்னாலும் கூட வேலை இல்லை என்றார்கள். அவள் சோர்ந்து விட்டாள். பசி மயக்கம் கண்ணை சொக்கியது. எவ்வளவு கஷ்டமான சூழலாயிருந்தாலும் பிள்ளைகளை பசியின்றுதான் பார்த்து கொண்டார் அவள் தந்தை. அதனாலே என்னவோ மதியம் 2 தொட்டதும் அவள் வயிறு சத்தமிட்டது. பக்கத்தில் ஹோட்டல் இருந்தது. சரி, ஹாஃப் சாப்பாடு வாங்கி உண்ணலாம் என்று 50 ரூபாய்க்கு உணவு வாங்கி கொண்டு மீதமிருந்த பணத்தை பத்திரமாக உள்ளே வைத்தவள் வெளியிருந்த திண்டில் வந்து அமர்ந்தாள். பசியுடன் அந்த உணவை அள்ளி வாயில் வைக்கப் போனவள் அவள் முன்னே பாவமாக அமர்ந்திருந்த 2 குழந்தைகளைக் கண்டாள். பார்த்தாலே தெரிந்தது அவர்கள் பல நாள் பசியில் வாடியவர்கள் என்று. அவள் விழிகள் 2ம் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அவனேதான்
அவள் வாழ்க்கை இப்படி நாசமாகி போக காரணமானவன்தான். பசியுடன் அந்த உணவை அள்ளி வாயில் வைக்க போனவள் அவள் முன்னே பாவமாக அமர்ந்திருந்த 2 குழந்தைகளை கண்டாள். பார்த்தாலே தெரிந்தது அவர்கள் பல நாள் பசியில் வாடியவர்கள் என்று. அவர்களை வைத்துக்கொண்டு எப்படி அவளால் உண்ண முடியும்? கையில் எடுத்த பருக்கையை அப்படியே போட்டவள் அந்த உணவை அவர்கள் முன் தள்ளி வைத்தாள். அதற்காகவே காத்திருந்தவர்கள் போல அவர்கள் விக்கல் வரும்படி வேகமாய் அந்த உணவை அள்ளி தின்றார்கள். உனக்கே இல்லாத போது நீ இன்னொருத்தங்களுக்கு பாவம் பார்க்கறியா என்று அவள் மனம் அவளை கேலி செய்தது. ஆனால் அவளால் அப்படி முடியாது. இதுதான் தமிழ், மென்மையான குணம் கொண்ட பெண். அவள் முன் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவர்கள் உண்ணுவதை இதழில் தவழ்ந்து சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருந்தவள் அவள் முதுகுக்கு பின்னால் கேட்ட கைத்தட்டும் சத்தத்தில் பட்டென திரும்பி பார்த்தாள். அவள் விழிகள் 2ம் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அவன்தான், அவனேதான் அவள் வாழ்க்கை இப்படி நாசமாகி போக காரணமானவன்தான். அங்கே கிரே கலர் பிடிப்பான சட்டையும் ஒயிட் கலர் லூஸ் ஜீன்ஸும் அணிந்து தனது ஆடி காரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் ராவன் அர்ஜுன். வரே வா, மேடம் தான் குட்டி சைஸ் அன்னை தரசவா? அப்படியே புல்லரிக்குது. ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் எப்படி இருக்கணுமோ அப்படியே உன்னை பில் பண்ணிருக்காங்க போல ரைட்டர் மேடம். மென்மையான கேரக்டர், பரந்த மனப்பான்மை உள்ள பொண்ணு. இன்னும் மழையில நனைகிற நாய்க்குட்டியை காப்பாத்துறது, கொடை இல்லாதவங்களுக்கு கொடை கொடுக்கறது, இதெல்லாம் எழுத மறந்துட்டாங்களோ? இல்ல இனிமேதான் அந்த சீன்லாம் வருமா? அவன் பேச்சில் அத்தனை நக்கல். நீ வேணும்னா ஹீரோயினா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் பார்த்து உனக்கு இம்ப்ரெஸ் ஆகுற ஹீரோ நாலடி. உன்னை வச்சு செய்ய வந்த வில்லன். ஆமா மேடம், கல்யாணம் நின்னு போச்சாமே. பாவி பசங்க இப்படி பண்ணிட்டாங்களே. ஆனாலும் நீ இவ்ளோ மூர்க்கமா இழுத்தணைச்சு உம்மா கொடுத்துருக்க கூடாது. மீடியா முழுக்க இப்ப நீதான் ட்ரெண்ட். முழு வீடியோவும் தாங்கன 19K கமெண்ட். பா, இப்படி காஞ்சு போயிருக்கானுங்க நம்ம பசங்க. அதுவும் ஒன்ன மாதிரி சப்ப ஃபிகரை பார்த்தே என்று வாடி வதங்கி போய் நின்றவளை தலை முதல் கால் வரை அளவிட்டது அவன் விழிகள். அந்த நீல முடியை பின்னி போட்டிருந்தாள். ஒரு பழைய காட்டன் சுடிதார் அணிந்திருந்தாள். முகத்தில் துளியும் மேக்கப் போட்டதற்கான சாயல் இல்லை. காதோரம் சின்ன கம்மல், அதுவும் கவரிங் தான். கைகளில் ஒரு வாட்ச், நெற்றியில் சின்ன ஒரு கருப்பு பொட்டு. இவ்வளவுதான் அவள் ஒப்பனை. இவளிடம் எப்படி எதை கண்டு தன் அத்தை பெண் கேட்டு சென்றார்கள்? தன் தங்கையிடம் இல்லாதது அப்படி என்ன இவளிடம் இருக்கிறது என அவனுக்கு புரியவில்லை. ஏய், இது வரைக்கும் இந்த ராவணன் மேல எவனும் கை வச்சதே இல்ல. கேவலம் ஒரு பொட்டச்சி, அதுவும் லோ மிடில் கிளாஸ் பிச்சைக்காரி. நீ என்ன அடிச்சுட்ட, அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விடுவேன் நினைக்கிறியா என்ன? பெண்ணவள் ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள். அவனை ஒருமுறை பார்த்ததுக்கே அவள் வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்து விட்டாள். அதுவும் மீள முடியாத அடியை கொடுத்து விட்டான். இந்த முறை பார்த்ததற்கு என்னவெல்லாம் செய்ய போகிறானோ என அவள் உள்ளம் பதறியது. ராவணன் அந்த கூலர்ஸை எடுத்து கண்களில் மாட்டினான். இப்படி ஒரு வாழ்க்கை வாடுறத விட செத்தே போயிடலான்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு மரண வலிய தருவ. இது வெறும் ஆரம்பந்தான் செல்லம், வரட்டுமா என்று வில்லத்தனமாய் சிரித்துவிட்டு சென்றவனை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். அத்தியாயம் 5. என்னதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பசி என்பதை அறியாமல் வளர்ந்தவள் தமிழ். ஆனால் இன்று ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் எந்த காலத்தில் செய்த புண்ணியமோ நல்ல ஒரு தோழி கிடைத்திருக்கிறாள். ரம்யா மட்டும் இல்லையெனில் இந்நேரம் அவள் நிலை என்னவாகும் என்பதை அவளால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. ஏமா, நீ இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆயிப்போச்சு. ஏதோ 2 நாள் இருந்துட்டு போயிருவேன்னு சொன்ன. அப்புறம் இங்கதான் தங்க போறேன், வாடகை தந்துருவேன்னு சொன்ன. ஆனா ₹1 கண்ணுல காட்ட மாட்டேங்கிற. அட்வான்ஸும் தரல. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போற வர அனாதைங்களுக்கு ஓசியில வீடு கொடுக்கற மாதிரி தெரியுதா? அந்த வீட்டின் முன்னே வைத்து அத்தனை பேரும் கேட்கும்படி சத்தம் போட்டு கத்தினார் அந்த ஓனர். அந்த தெருவிலிருந்து அத்தனை பேரும் இதை வேடிக்கை பார்த்தார்கள். தமிழுக்கு அசிங்கமாக இருந்தது. சார் ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துடுவேன். சத்தம் போடக்கூடாதா? ஏன் அம்முனி மானம் போயிருமோ? அப்படி கௌரவம் உள்ள ரோஷம் உள்ள ஆளா இருந்தா காசு எடுத்து வைக்க வேண்டியதுதானே? நான் சீக்கிரமே பணத்தை கொடுத்துடுவேன் சார். அவள் இறைஞ்சினாள். இவர் பேசுவது மற்றவர்களுக்கு கேட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் தன் தோழிக்கு கேட்டுவிடுமோ என்பதுதான் அவள் பயம். இதத்தான 1 மாசமா சொல்ற?
இங்க பாரு, ஒன்னு பணத்தை கொடு, இல்லைன்னா வீட்டை விட்டு காலி பண்ணு, அப்படிதான் என்றார் வாய்க்கு வந்தபடி. சுற்றி நின்றவர்கள் அவளை கண்டு தங்களுக்குள்ளே ஒரு மாதிரி பேசிக் கொண்டார்கள். நீ ஒரு மாதிரி பொண்ணுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனாலும் உன் ஃப்ரெண்டுக்காகத்தான் நான் பொறுமையா இருந்தேன். இன்னைக்குள்ள நீ காசு குடுக்கலன்னு வை, உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஏன்னா அவர் மிரட்டி கொண்டிருக்கும் போதே, ஏய் என்னடி வாடகை கொடுக்கணும்னு சொல்லி பணத்தை அங்கே வச்சுட்டு வந்துட்ட என்றபடி ரம்யா அங்கே வந்தாள். தமிழ் அவசரமாய் கண்ணீர் துளியை துடைத்து கொண்டாள். இந்தாங்க ஓனர், அட்வான்ஸ் அண்ட் வாடகை பணம். அவ உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் எடுத்து வச்சிருந்தா, ஆனா மறந்து வச்சுட்டு வந்துட்டா என்று அந்த பணத்தை ஓனர் கையில் கொடுத்தாள். இவ்வளவு நேரம் கோபமாக பேசிக் கொண்டிருந்த ஓனர் பணத்தை பார்த்ததும் பச்சோந்தி போல் மாறிவிட்டார். அட, எனக்கு தெரியும் அந்த பொண்ணு பணம் கொடுத்துருன்னு. இப்ப கூட கொஞ்ச நாள் எடுத்துக்கோமா, அதுக்குள்ள எதுக்கு பணம்னு தான் சொல்லிட்டு இருந்த. பாவம், அந்த பொண்ணை கஷ்டப்படுது. நானும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாதுல. பல்லை காட்டி பேசியவரை கண்டு ஒரு நக்கல் புன்னகை செய்தாள் ரம்யா. ஐயோ, நீங்க ரொம்ப பெரிய மனசு உள்ளவர்னு தான் எனக்கு தெரியுமே, இருந்தாலும் வச்சுக்கோங்க என்று அந்த பணத்தை அவர் கையில் திணித்து விட்டவள் தோழி கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். என்ன தமிழ் இதெல்லாம்? அவன் உன்கிட்ட வாடகை கேட்டதை நீ ஏன்டி என்கிட்ட சொல்லல? 4 பேரை முன்னாடி வச்சு அவன் உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அப்ப கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? அப்படி என்னடி பிரஸ்டேஜ் பாக்குற? பொறுக்க முடியாமல் கேட்டாள் ரம்யா. அப்படிலாம் இல்ல ரம்யா, நான் ஏற்கனவே உனக்கு தொந்தரவா இருக்கேன். இன்னமும் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல. ரம்யா வருத்தமான முகத்துடன் அவள் கையை பிடித்தாள். நான் யாரோ மாதிரி நடந்துக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நம்ம இப்ப வேற வீடு கூட போலாம். ஆனா 90% ஓனர் இப்படி தாண்டி. அதோட இந்த அளவுக்கு சேஃப்டி எங்கேயும் இல்லடி. பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, புரியுதா? கேட்கலைன்னா உன்னை பிச்சு போடுவேன். சரி, நீ ரெடியாக, இன்னைக்கு நானும் உன் கூட வரேன். எங்க? என் கம்பெனில கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச இடத்துலயும் கேட்டிருக்கேன். வா போய் பார்த்துட்டு வருவோம். இருவரும் கிளம்பி சென்றார்கள். அவள் ஆபீஸில் கேட்டு பார்த்தார்கள். ஒரு வேக்கன்சி இருக்கிறது என்றார்கள். ஆனால் இப்பொழுது அதை யாருக்கோ கொடுத்து விட்டோம் என்றார்கள். சாரி மச்சி, ஒரு வேக்கன்சி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. சாரிடி. அதுல என்ன இருக்கு? நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதபடி. இது உன் தப்பு இல்ல, விடு என்றாள் வருத்தமாய். இன்னொரு கம்பெனி இருக்கு, ஆனா அது ரொம்ப பெரிய கம்பெனி, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் பாத்துக்கலாம் என்று இருவரும் கடைசியாக ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் முன்பு போய் நின்றார்கள். இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்ல, இது பெரிய ஆட் கம்பெனிடி. ஆனா இங்க வேலை கிடைச்சா லக்குடி என்று இருவரும் உள்ளே சென்றார்கள். ரம்யா வெளியே காத்திருந்தாள். தமிழ் உள்ளே சென்று இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்தாள். என்ன தமிழ், ஓகேவா? பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லடி. நம்ம போகலாம் வா என்றாள் தொய்ந்து போன முகத்துடன். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு இப்பவே சொல்லிடுவாங்க. எனக்கு ஹோப் இல்ல ரம்யா, நான் அந்த அளவுக்கு சரியா பண்ணல. நம்ம போகலாம் என்றாள் தமிழ். அட, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தானே, இரு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம் என்றாள் ரம்யா. ஒருவன் வெளியே வந்தான். மொத்தம் 3 பேரை செலக்ட் பண்ணி இருந்தார்கள். அதில் முதல் 2 பேரில் தமிழ் பெயர் வரவில்லை. அவ்வளவுதான், அவளுக்கு நம்பிக்கை விட்டு போனது. நம்ம போலாண்டி, இன்னும் ஒரு ஆள் இருக்கே. ப்ளீஸ் ரம்யா, போலாம். சரி போலாம் என்று இருவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறும் சமயம் தமிழ்விழி என்று அழைக்கும் சத்தம் கேட்டது. ஏய், ஒன்னு கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல? இல்ல ரம்யா என முன்னேறி சென்றவளின் கால்கள் அந்த சத்தம் கேட்டு நின்றது. ஆம், அவள் பெயர்தான். அவளைதான் அழைத்தார்கள். ஏய், ஒன்னு தாண்டி ரம்யா சந்தோஷம் என்ன சொன்னாள். தமிழ் உள்ளே சென்றாள். அவள் வேலைக்கு செலக்ட் ஆகிவிட்டாள். அவளால் நம்பவே முடியவில்லை. அவள் அந்த அளவுக்கு ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணவில்லை. ஒருவேளை தோழி சொன்னது போல் இது லக்கா என்றும் யோசிக்க தோன்றியது அவளுக்கு. மிஸ் தமிழ்வெளி, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க என ஒரு புத்தகம் சைஸுக்கு அக்ரிமெண்ட் பேப்பரை அவள் முன்னே வைத்தார்கள். தமிழ் கண்கள் சுருங்கியது. அவள் அந்த அக்ரிமெண்ட்டை வாசிக்க துவங்கினாள். நீங்க எப்ப இதை ரீட் பண்ணி முடிப்பீங்க? எங்களுக்கு டைம் இல்ல, சீக்கிரம் சைன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்கள செலக்ட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட மிரட்டுவது போல சொன்னார்கள். அந்த வேலை கிடைத்ததே பெரிது என்பதால் அவள் எதையும் யோசிக்காமல் சைன் பண்ணி விட்டாள். அத்துடன் அவள் ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் வாங்கி கொண்டார்கள். ரம்யாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. நீ ஜெயிஷ்ட தமிழ், இனிமே உனக்கு நல்ல நேரந்தாண்டி என்று தோழியை வாரி அணைத்து கொண்டாள்.
அடுத்த நாள் பல எதிர்பார்ப்புகளுடன் அந்த கம்பெனியை அண்ணாந்து பார்த்தபடி நின்றாள் தமிழ். வரும் முன்னே கோவிலுக்கு போய் இந்த வேலை தனக்கு செட்டாக வேண்டும், இனி தன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று கும்பிடு போட்டுவிட்டு தான் வந்திருந்தாள். அவள் மட்டும்தான் காட்டன் சுடிதாரில் வந்திருந்தாள். மற்றபடி அங்கிருந்த அவள் வயது பெண்கள் எல்லாம் குட்டி குட்டி ஆடையில் நவநாகரிக உடையில்தான் சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்துவிட்டு தன் ஆடையை ஒருமுறை பார்த்து கொண்டாள் தமிழ். ஆடையில் என்ன இருக்கிறது, வேலையில்தான் இருக்கிறது. முதல் நாள் நல்லபடியாக அமைய வேண்டும் என அந்த வெயிட்டிங் அறையில் போய் அமர்ந்திருந்தார்கள் அன்று செலக்ட் ஆனவர்கள். பாஸ் உள்ள வெயிட் பண்றாங்க, அவரை பார்த்ததும் உங்களுக்கு என்ன வேலைன்னு பிஏ சொல்வாங்க என்று மேனேஜர் சொல்லிவிட்டு செல்ல ஒவ்வொரு ஆளாய் உள்ளே சென்று பாஸை பார்த்துவிட்டு வந்தார்கள். கடைசியாக தமிழ் மட்டும் அமர்ந்திருந்தாள். தமிழ்விழி உள்ள போங்க. தமிழ் எழுந்தாள். ஒரு பெருமூச்சு விட்டு உள்ளே சென்றாள். அந்த ரோலிங் சீட்டில் அமர்ந்திருந்தவன் சுவற்றை பார்த்து திரும்பியிருந்தான். சார் என அந்த வாய்க்கு வலிக்குமோ என தயங்கி அழைத்தாள் தமிழ். எஸ் என்றபடி ரோலிங்கில் திரும்பியவனைக் கண்டு அவள் விழி அதிர்ச்சியுடன் விரிந்தது. இவனா என உச்சக்கட்ட அதிர்ச்சியில் ஷாக்காகி நின்றாள் பெண்ணவள். இது எப்படி இருக்கு? இத நீ எதிர்பார்க்கலல்ல என்று விசிலடித்தான் அந்த கேடி பையன் ராவண அர்ஜுன். நிஜமாய் அவள் இதை எதிர்பார்க்கவில்லை. கடைசில என்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோன்னு யோசிக்கிறியா? உண்மைதான், அவள் அதைத்தான் நினைத்தாள். ஆனா ஒரு சின்ன திருத்தம், நீ மாட்டல, நான் தான் மாட்ட வச்சிருக்கேன். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உனக்கு எந்த கம்பெனில வேலை கிடைக்காததுக்கும் நான் தான் காரணம். உனக்கு இங்க வேலை கிடைக்கவும் நான் தான் காரணம். உன் திறமையால உனக்கு இங்க வேலை கிடைச்சதுன்னு நினைக்கிறியா? நான் தான் உன்னை செலக்ட் பண்ண வச்சேன் பேபி. உன்னை தூரத்துல வச்சு டார்ச்சர் பண்றதை விட பக்கத்திலே வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணாதானே அதுல கிக்கு என்று நக்கலாய் இதழ் சுழற்றியவனைக் கண்டு அவள் மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள்.